அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எப்படி லிக்விட் சோப் தயார் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில். அதில் என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும், மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் வரும், என்ன மாதிரி அதில் டிரான்ஸ்பரண்ட் ப்ராப்ளம், மற்றபடி மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய அந்த வீடியோக்கள் லிங்க்கெல்லாம் இருக்கும். எஸ்எல்இஎஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது சில்ட்டிங் ஏஜென்ட்டு, அது சிட்லிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சில்ட்டிங் ஏஜென்ட். அது இங்கிலீஷில் ஒரு சில ஏரியாவில் சிட்லிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. சிட்லிங் ஏஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே விரிவாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதாங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி ரா மெட்டீரியல் பற்றி நான் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன். எந்தெந்த ரா மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாஸ்பேட்டு, சோடா எஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள், சோப் ஸ்டோன் பவுட்ரு, இன்னும் நிறையா ரா மெட்டீரியல் பற்றி நான் விளக்கமாக வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. யூரியா, நீ பார்க்காதவங்க உங்களுக்கு விவரம் தெரியணும், நான் பார்க்கல, அந்த விவரம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கும் டாப் லோட் வாஷிங் மிஷின் டிட்டர்ஜென்ட் லிக்விடுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கு தண்ணி கம்மியாக செலவாகும். டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். இதுதான் இதுக்கூட வித்தியாசம் ரெண்டுக்கும். அப்படிங்கும்போது இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நம்ம ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு உண்டான டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நுரை கம்மியாக வர்ற மாதிரி தயார் பண்ணணும். டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு நுரைவெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தயார் பண்ணணும். எஸ்எல்இஎஸ் குறைச்சிக்கலாம் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு. டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு எஸ்எல்இஎஸை போட்டுக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஆசிட் சிலரியும் போடும்போதும் கொஞ்சம் நுரை அதிகமாக தான் வரும். இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஆசிட் சிலரை மட்டும் யூஸ் பண்ணலாம். எஸ்எல்இஎஸ் யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் நம்ம ஆசிட் சிலரை மட்டும் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் டிட்டர்ஜென்ட் லிக்விடுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி அதுலேயும் நுரை அதிகமாக தான் வருது அப்படின்ட்டா அதை நீங்கள் பாதியாக குறைச்சிக்குங்க. என்ன ஆசிட் சிலரி ஒரு 70% போட்டு 30% அளவுக்கு இதை போட்டுக்குங்க, சிட்ரிக் ஆசிடை போட்டுக்குங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.